Hi friends, today video பார்த்தீங்கன்னா மிந்த்ரா அன்பாக்சிங் தான். மிந்த்ராவில் நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்லேயே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட அமௌண்ட்டு சின்னதாக கிடைக்கும் போதே சேவ் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராடக்ட் அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங்கில் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அன்பாக்சிங். எனக்குமே ஹாப்பியான ஒரு அன்பாக்சிங்னு சொல்லலாம். எப்பொழுதுமே நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்க்கு செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அன்பாக்சிங்காக தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணும் போது இது நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அன்பாக்சிங் ஹால் தான். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன். நான் வாங்கினப்போ வந்து சில்வரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதனால் நமக்கு வந்து இந்த ப்ரைஸில் கிடச்சிது. மியா பை தனிஷ் ஓப்பன் பண்ணது பேக்கேஜிங்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பீச் கலர் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு ரிசீவ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஸ்பெசிஃபையாக லைட் கலர்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் இந்த பாக்ஸை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிட்டேன், விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி. இதை எனக்கு எப்படி டேமேஜ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்றதே தெரியல. நான் பேசுகிறதுலே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஹாப்பினஸோடு வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சேவிங்ஸ் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட பெருசாக கோல்டு வாங்குகிற அளவுக்கு காயின்ஸ் வாங்கி சேர்க்குற அளவுக்கு சடனாக முடியாது. பட் ஒரு 1500 இன்வெஸ்ட் பண்ணி நான் வாங்கலாம். ஸோ இப்போ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1 கிராம் கிட்ட 200 அபவ் போயிட்டுருக்கு. நான் வாங்கினப்போ வந்து பார்த்திங்கன்னா 150 ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ் கூட அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தது. மேக்னெட்டிக் டைப் தான். உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக வந்து அந்த மியா தனிஷ் கார்டு, தென் வந்து ஒரு பார்கோடு வச்சுருக்காங்க. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது கோல்டு அளவுக்கு வந்து நம்மளுக்கு டக்குன்னு எல்லா ஷாப்லேயும் ரீசேல் பண்ண முடியாது. பட் நம்ம ஏதாவது ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். சில்வரில் காயினாக வாங்கி வைக்கும் போது இது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய ஒரு சேவிங்ஸு. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வாங்கி இந்த மாதிரி கொஞ்சமாக நம்மளுக்கு கிடைக்கிறப்போ வாங்கி வச்சோம்னா அதுவே ஒரு நல்ல சேவிங்ஸாக வந்து நம்ம சொல்லலாம். நான் வாங்கின ப்ரைஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1500. நமக்கு கிடைச்ச ப்ரைஸ் வந்து காமிக்கிறேன். 1300க்கு வாங்கியிருக்கோம். 306. ஓகேங்களா, நம்ம இந்த ப்ரைஸில் தான் வந்து வாங்கியிருக்கோம். பட் இன்றைக்கி சில்வரோட 1 கிராம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அபவுட் 200 போகுது. இது வந்து 10 கிராம் சில்வர் காயினு. இதிலே 5 கிராம் காயினும் அவைலபிளாக இருக்குது. இது நிறையா டைம் மிந்த்ராவில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் காமிக்கும். இதை வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டடாக வீடியோ வேணாலும் கேளுங்க. அந்த சில்வர் மார்க்கோடு நம்மளுக்கு வந்து ரிசீவாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த காயின் கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு எல்லோயிஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன். பட் வந்து ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ சூப்பராக இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஒரு அத்தாரிட்டி மார்க்கோடு நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக வாங்கலாம். நான் இதை வந்து ஓப்பன் பண்ணலை, ஏன்னா இதை அப்படியே நான் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன காயின் வாங்கினேன், அவ்வளோதான். ஒரு 15 கிராம்ஸ் இது வரைக்கும் சேவ் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் ஒரு 5 கிராம் காயினும் வாங்கினேன். அது வேணும்னா கேளுங்க, கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையான ஒரு பர்ச்சேசிங். பேக்கேஜிங்காக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் இதை வந்து மிந்த்ராவில் ஆஃபரில் வாங்கலாம். பட் இந்த ப்ரைஸ்க்கு இப்போ வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நான் வாங்கின டைமில் வந்து இந்த ப்ரைஸில் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு காயின் அன்பாக்சிங், அதாவது சில்வர் கோல்டு இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுறோம். நம்ம இது வரைக்கும் கிளாத்து, ஆர்கனைசர் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம், ரிவ்யூ கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ரிலேட்டடாக சேவிங்ஸ் வீடியோவும் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த காயின் வந்து பை பண்ணது ஆஃபர் ப்ரைஸில். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு சேவிங் தான் இது. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வாங்கின ப்ரைஸுமே வந்து பெஸ்ட்டான ப்ரைஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸில் நல்ல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து சில்வர் காமிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு இது மாதிரி நான் வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணேன், இது மாதிரி சேவ் பண்ணுறேன் அப்படின்னா வேணும்னா கேளுங்க. நான் அந்த லைவ் வீடியோவோட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் ஆர்டர் பண்ணுற டைமில். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஹாப்பி அன்பாக்சிங். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.